அடிச்சு கொள்றாங்கங்க. என்னது பிரெக்னெண்டா இருக்க குழந்தைய அடிச்சு கொள்றாங்களா? ஆமா, குழந்தை எப்படி பிரெக்னென்ட் ஆச்சு? அப்படிதான் நானும் பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது நம்மால் குழந்தைன்னு சொன்னது மனுஷ குழந்தையே கிடையாது. அட கன்றாவியே. டே டாக் லவர்ஸ், இதெல்லாம் புரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களாடா? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, ஆளுக்கு 10 நாய் எடுத்து உங்க வீட்ல வளர்த்த முடியுமா? தெருவில் இருக்க நாயை பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ணுவாங்க? ஃபாரின்ல இருக்க நாயை மட்டும் தான் வளர்த்துவாங்க இவங்க. இந்த லட்சணத்துல இவங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, நீங்களே கேளுங்க. சின்ன போட்டா வெட்டி போட்டா பாக்குறாங்க. இவங்கள வெட்டி போட்டா பாக்க யாருமே கிடையாது. அதாவது மனுஷங்களை வெட்டி போட்டால் கூட அதை பார்ப்பாங்களாம், நாயை வெட்டி போட்டா பார்க்க மாட்டாங்களாம். அதாவது மனுஷனுக்கு ஈக்குவலாக பேசுகிறாங்க. இவங்களால எதில் அடிக்கிறதுனே தெரில. சாணியில் முக்கி செருப்பால் அடிக்கணும் இவங்கள. திரும்ப திரும்ப சொல்கிறது அது, நாய் உயிரியும் மனுஷ உயிரியும் கம்பேரே பண்ண முடியாது. திரும்ப திரும்ப குழந்தைங்கிறாங்க. மனுஷ குழந்தை கூட ஏன்டா கம்பேர் பண்ணுறீங்க? இப்படியே பேசிட்டு ஒரு நீதியும் கிடைக்காது, ஒரு கிடைக்காது பார்த்துக்க. அதாவது நண்பர்களே, இவ்வளோ வக்கனையாக பேசுகிறவங்க ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு மேலே ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு தனியாக நடந்து போக சொல்லுங்கள், இல்லை பைக்கில் போக சொல்லுங்கள். நான் ஒத்துக்கிறேன். நைட்டில் ஒர்க் முடிச்சுட்டு வர ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். சம்மந்தம்லாம் ஓட்டி நாய் கடிக்கலினாலும் அந்த பயத்தில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய பேர் செத்துருக்காங்க, நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எங்க கைஸ் அதெல்லாம் புரிய போகுது? இவங்களுக்குலாம் என்னன்னா 10 ரூபா பிஸ்கெட்டை வாங்கி போட்டா மனசுல மதர் தெரேசா நினைப்பு போல. இவ்வளவு தூரம் பேசுறவங்கள்ட்ட அந்த நாய் யாரையாவது கடிச்சா அந்த பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க, இல்லன்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன மைத்துக்கடா நாய்க்கு முட்டு கொடுத்துட்டு வரீங்க? இதுல வேற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வாங்க போடாங்க.